இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம துவங்கும் போதே ஒரு மகிழ்ச்சியோடு துவங்கிறதுக்கு காத்துட்ருக்குறோம். 1வது அதிகாரம். காரணம் என்னென்னா, நம்முடைய தேவன் இன்றைய தலைப்பு நம்ம வச்சுக்கணுன்னா, நம்ம கடந்த வாரத்தில் பார்த்ததை வைத்து அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நம் தேவனிடத்தில் மறதி கிடையாது. தேவனிடத்தில் என்ன கிடையாது? மறதியே கிடையாது. தேவன் தான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தால் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதை தான் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது முடிக்கும்போது, பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்ட்டு நம்மக்கிட்ட ஆண்டவர் சொன்னால் அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம 3வது வாரமாக இதை பார்க்க இருக்கிறோம். முதல் வாரத்தில் இதை எழுதின எழுத்தாளர், ஆசிரியர், எழுதினவர் பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் ஏவப்பட்டு எழுதின டாக்டர் லூக் யார் என்பதை விவரமாக பார்த்தோம். அடுத்த வாரம் பார்க்கும்போது அவர் எழுதின முதலாவது வால்யூம் 1, வால்யூம் 2 ஆக்சுவலி அப்போஸ்தலர் நடபடிகள். அதனால் வால்யூம் 1 முதலாவது பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் என்று பார்க்குறோம், சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்கிறோம்? அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் 4 வசனத்தில் நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது நிறைய காரியம். உங்களை வாசிக்க சொன்னேன், நினைவில் வைக்க சொன்னேன். முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, இவர் எழுதுகிறது ஒரு கிரமமாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்பதை மக்களுக்கு காட்டுகிறதற்கு எழுதுகிற ஒரு டாக்டராக மட்டுமில்லை, வைத்தியராக மட்டுமில்லை, இவர் ஒரு புறஜாதியை சேர்ந்தவராக இருப்பதனால் நம்மை போன்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை நன்றாக விளங்கி கொள்வதற்கு 2 காரியங்களை பயன்படுத்தி எழுதுகிறார். 2 காரியங்கள். ஒன்று, கண்ணார கண்டவர்களுடைய ஐ விட்னஸஸ். கண்ணார கண்டவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, பரிசுத்த வாட்டியாகிய மரியம்மாவிலிருந்து தொடங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இவர் அவர்களை நேராக பார்த்து ஒரு பேட்டி, அவங்கள இடத்துல இன்டர்வியூ எடுத்து அவங்க சொன்னதை அப்படியே எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு வகையில் யோசித்தோன்னா, மரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம எங்கே படிக்கிறோம்? இப்போ நம்ம வருகிற வாரங்களில் படிப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பார்க்கும்போது, இங்கே பார்க்கும்போது சகரியாவும் எலிசபெத், அவங்க 2 பேரும் அவங்களில் யார்கிட்ட பேசினாரு? யோவானை நேரையாக பார்த்து பேசினாரா? யோவான் ஸ்நானகனை இவருக்கு பார்க்க முடிஞ்சுதா இல்லையா? அதற்கு முன்னதாகவே அவர் மறித்து விட்டாரா? தெரியல. ஐ விட்னஸஸ் யார் யார் இருக்கிறாங்களோ கண்ணார கண்டவர்களை வைத்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, 2வது யாரை வைத்து இவர் இந்த நிருபத்தை எழுதுனார்னா, போதிக்கிறவர்களை. யார் அவங்க? வசனத்தை போதிக்கிறவர்கள். அந்த நாட்களில் வசனத்தை போதித்து கொண்டிருந்தாங்க இல்லையா? அவர்களிடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு? இவர் எல்லா செய்திகளையும் கலெக்ட் பண்ணி எழுதுறார். இதுதான் நம்ம முதல் 4 வசனத்தில் பார்த்தோம். இவர் யாருக்கு எழுதுறாருன்றதை பார்த்துட்டோம். தியோஃபிலஸ், தேவனுக்கு பிரியமானவர் அப்படின்னும் போது நமக்கும், நானும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன், எனக்காகவும் அவர் எழுதியிருக்கிறாருன்றதை பார்த்தோம். அதோடு கூட இந்த 4 வசனத்தில் அநேகர் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் நான் எழுதுகிறது ஒரு கிரமமாக இருக்கிறது. இதையும் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் நம்ம பார்க்கும்போது, லூக்கா சுவிசேஷம், இந்த நற்செய்தி நூல் எப்படி தனிப்பட்ட வகையில் ஒரு விசேஷமான நூலாக காணப்படுகிறது என்பதை அலசி ஆராய்ந்தோம். அதோடு கூட ஒரு சிறு பகுதி 5வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, யோவானுடைய பிறப்பு அதை குறித்து முன் அறிவிக்கிறார். அதை குறித்ததான சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி தொடர்ந்து நான் சொன்னது போல் 11வது வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால் அதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். எத்தனை வசனங்களை நம்மளால் தியானிக்க முடியுதோ ஒரு 30 நிமிஷத்தில் அத்தனை வசனங்களை நாம் பார்ப்போம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும்
இந்த பைபிள் ஸ்டடியை அட்டென்ட் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா யூடியூப்பில் ஃபஸ்ட் பாட்டு ஆசிரியர் யாருன்றதும் அடுத்த பாட்டும் அப்லோட் ஆகிருக்கு. தயவுசெய்து அதை பார்த்துட்டு இதை தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல முறையில் விளங்கி கொள்ள முடியும். சரி, உங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 5வது வசனத்தில் இருந்து நம்ம பார்த்த பகுதியில் சில முக்கியமான காரியங்களை சொல்லிட்டு நான் தொடர்ந்து உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். நீங்கள் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், அப்போனா இது எந்த நாட்களில் நடந்தது என்பத டீட்டெயில் நமக்கு கிடைக்குது. யூதேயா தேசத்தில், எங்கே இது? யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில். அதனால் இன்னும் நான் டீட்டெயிலாக போகாமல் சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா நமக்கு நேரம் இருக்காது. இந்த ஏரோதுன்னு சொல்லும் போது ஏரோது 1, 2, 3 வருவாங்க. இவர் சரித்திர ஆசிரியராக இருப்பதினால் சரித்திரத்திலிருந்து எடுத்து இந்த நாட்களில் நடந்தது என்பதை எழுதுகிறார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம படிக்கிறது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, சரித்திரத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எருசலேமில் இல்லை இஸ்ரேலில் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை காலேஜ்லேயோ படிக்கும்போது ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தாங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி புக்கு நம்முடைய பழைய ஏற்பாடு எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? அதுலேயும் கிரானிக்கல்ஸ்னு வருது பாருங்கள். நாளாகமம்னு சொல்லும்போது அக்காலத்தில் இருந்த அரசியலிலே காணப்பட்ட ஏடுகள், அப்போது கவர்மெண்ட்டில் சில ரெக்கார்டு வச்சுருப்பாங்க இல்லை, அந்த ரெக்கார்டு தான் ஃபஸ்ட் கிரானிக்கல், செகண்ட் கிரானிக்கல்ஸ். அதனால தான் சரித்திரத்தோடு ஒத்து போகிற காரியத்தை தான் நம்ம படிச்சிட்ருக்கிறோம். இப்போ என்ன நடக்குது? ஏரோதின் நாட்களிலே அபியான்னு ஒரு குரூப் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த குரூப் நீங்கள் 1 நாளாகமும் 24வது அதிகாரம் 1 - 19 இப்போ வாசிக்க நேரம் இல்லை, அதில் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். தாவீதின் நாட்களில் தாவீது என்ன செய்கிறாரு? ஆசாரியர்களை அவங்கள ஒரு குரூப்ஸாக பிரிக்கிறாரு. அது 24 பகுதியாக பிரிக்கிறாரு. அதில் ஒரு பகுதியின் பெயர் தான் அபியா. இந்த அபியாவுடைய அந்த குழுவில் இருக்கிறவர் தான் யார்? ஆசாரியராய் இருந்தவர் தான் நம்முடைய பரிசுத்தவானாகிய சகரியா. அப்போ சகரியா யார்? சகரியா ஒரு ஆசாரியன். அவர் எந்த குழுவை சேர்ந்தவர்? அபியா என்ற குழுவை சேர்ந்தவர். அவர் எந்த நாட்களில் வாழ்கிறார் என்றால் ஏரோதின் நாட்களில் வாழ்கிறார். இப்போ இவர் ஆசாரியராய் இருந்தார். யாரு? சகரியா. சகரியா ஆசாரியராய் இருந்தது போல 2000 ஆசாரியர்கள் அக்காலத்தில் இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? ஊழியம் செய்வதற்காக எங்கே? மகாபரிசுத்த ஸ்தலத்தில், நமக்கு தெரியும் டேபர்னக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் யூதர்கள் அவங்க மன்றாட்டை ஏறெடுத்து கொண்டு இருக்கும்போது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து ஆசாரியர் என்ன செய்வாங்க? தூபம் காட்டுவாங்க. இப்போ யோசித்து பாருங்க, 2000 பேர் இருக்கிறாங்க. யார் இங்கே போய் தூபம் காட்டுறதுன்னு கண்டு கொள்ள முடியாதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா சீட்டு போடுவாங்க. இப்போ இந்த சீட்டு போடும்போது இந்த சீட்டு யாருக்கு விழுந்தது? நம்முடைய சகரியா அவர்களுக்கு விழுந்தது. இந்த சகரியான்ற பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்று முடிவில் சகரியா என்ற பெயர், எலிசபெத் என்ற பெயர் எப்படி நமக்கு தேவனுக்கு மறதியே கிடையாது என்பதை, தேவன் எப்பொழுதும் தன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவராக, ஜெபத்தை கேட்கிறவர் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். இப்போ என்ன செய்கிறாரு? சீட்டு யாருக்கு விலகுது? 2000 பேர் காத்து கொண்டு இருக்கும்போது ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக பரிசுத்தவானாகிய சகரியாவுக்கு விலகிறது. இந்த சகரியாவுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவர்களும் இப்போ யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்? ஆரோன் தானே ஆசாரிய ஊழியம் ஆரம்பமாகிறது. ஆரோனுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். அப்படின்னா நீங்கள் சரித்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரிய
ஆசாரியன் தான் மனைவியாக ஏற்கப் போகிறவர் அதே குழுவில் ஆசாரியத்திலிருந்து வந்த அந்த குடும்பத்திலிருந்து அந்த பரம்பரையிலிருந்து வந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு நிபந்தனை அக்காலகட்டத்தில் இருந்தது. பாருங்க, அப்போ ஆசாரிய ஊழியம் என்பது எவ்வளவு பரிசுத்தமானது, எவ்வளவு உன்னதமானது. இந்த ஊழியத்தை தான் யார் செஞ்சிட்டு வராரு? நம்ம சகரியா என்பவர் செய்கிறார். இப்போ 6வது வசனத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது இவங்க 2 பேரை பற்றி சொல்லியிருக்குது. இந்த சகரியா என்பவரும் அவர் ஆசாரியர், அவருடைய மனைவியும் எங்கேருந்து வந்தவங்க? ஆசாரியன் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருவராக இருக்கிறார். அந்த பரம்பரையில் வந்தவர்கள். இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா? 2 பேரும் ஆசாரியர் இல்லையா? நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ரோமரில் 2வது அதிகாரத்தில், மற்றவர்களுக்கு போதிக்கிற நீதானே என்ன செய்யாத, அந்த எதை போதிக்கிறாயோ அதன்படி நடப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு, அதன்படி நடவாமல் இராதே அப்படின்ட்டு பரிசுத்தவானாகிய பவுல் எழுதுறார் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? 6வது வசனத்தில் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் இவங்க என்ன செஞ்சாங்களாம்? 2 பேரும் குற்றமில்லாதவர்களாக இருந்தாங்க. யோசித்து பாருங்கள், நான் நல்லவளாக வாழ முயற்சி செய்கிறேன்னு ஆண்டவரே, உண்மையே விசுவாசிக்கிறேனே, எனக்கு ஏன் ஜெபம் ஏன் கேட்கப்படல? அப்படித்தானே இவங்க யோசித்துருக்கணும். அந்த காலத்தில் ஒருத்தருக்கு அடுத்து 7வதுல பார்க்கும்போது எலிசபெத்து மலடியாக இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு மலடியாக ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவனுடைய கணவன் இந்த காலத்துலேயும் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறப்புக்கு காரணம் இருவரும்ன்றது இந்த காலத்தில் அதிகமான அந்த அறிவு என்ன செய்து வந்திருக்குது. ஆனால் அப்போ என்ன செய்கிறாங்க? இவங்க இந்த விவாகரத்து மிகவும் எளிதாக இருந்த காலகட்டம். அதனால அந்த காலகட்டத்தில் இவர் இங்கே யார் இருக்கிறா? எலிசபெத்து மலடியாக இருந்தனால இவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? இவர் சகரியா அவங்கள தள்ளி விட்டிருக்கலாம், தள்ளி சீட்டை கொடுத்துருக்கலாம். ஆனால் சகரியா ஆண்டவருடைய ஆசாரியனாக முழுமையாக அவர் ஊழியத்தில் இருந்தனால அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய மனைவிக்காக அவர் என்ன செய்கிறாராம்? ஜெபிக்கிறாருன்னு பார்க்குறோம். கடந்த வாரத்திலையும் நான் சொன்னேன், எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக அவர் ஜெபித்திருக்க வேண்டும் இல்லையா? யோசித்து பாருங்கள். ஏன்னா அடுத்தது அவங்க மட்டும் மலடியா இல்லை, அவங்க இருவருக்கும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இப்போ அவர் குழந்தைக்கு திருமணமாகி தனக்கு சில ஆண்டுகள் குழந்தை இல்லைன்னும் போதே ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அவர் குற்றமில்லாதவராய் 2 பேரும் இருக்கும்போது அவர் ஜெபிக்கிறாரு. தன் மனைவிக்கு மரியாதை கொடுத்து அவர்களை தன்னோடு வைத்து கொண்டு அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபித்த ஒரு கணவனாக பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்க்கும்போது எத்தனையோ வருடங்களாக அவர் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அடுத்தது தூதன் சொல்கிறப்போ இவர் கேட்குற கேள்வியிலிருந்து தான் ஜெபித்த ஜெபத்தை இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? விட்டுட்டு அதையே மறந்தவராகவும் இருந்திருக்க கூடும். ஏன்னா 2 பேருக்கும் என்ன ஆயிடுச்சு? வயது சென்றவர்களாய் காணப்படுற. அப்போ 2 குறை இருக்குது. ஒன்று, அவங்க மலடியாக இருக்கிறாங்க. இப்போ இவருக்கும் வயது ஆயிடுச்சு, அவங்களுக்கும் வயது ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் இவர்கிட்ட பேசுகிறாரு, சகரியா கிட்ட பேசுகிறாரு. இப்போ 8வது வசனத்தில் பாருங்கள், அப்படி இருக்க அவர் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி என்ன செய்கிறாரு? தேவ சந்நிதியில் போகிறார். தேவ சந்நிதியில் போயிட்டு அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க வசித்த இடம் வேற, இவர் இப்போ ஆசாரிய ஊழியம் செய்கிற இடம் வேற. ஆசாரிய ஊழியம் எங்கே செஞ்சிருப்பாரு? நமக்கு நல்லா தெரியும். ஆசரிப்பு கூடாரம் எங்கே? அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்த அந்த எருசலேமில் டேபர்னக்கிள் அங்கே கட்டப்பட்ட அந்த தேவ ஆலயத்தில், ஆசரிப்பு கூடாரத்தை போலவே கட்டப்பட்ட அந்த தேவ ஆலயத்தில் இவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவங்க வசித்தது லூக்கா 1வது அதிகாரம் 39-40. அப்புறமா வாசித்து பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 39-40 பார்த்தீங்கன்னா யூதேயாவில் இருக்கிற ஒரு மலை பிரதேசத்தில் இவங்க வசி
வசிக்கிறாங்க. அப்போனா இவங்க எருசலேமில் இல்லை. ஆனால் இப்போ 9வதுல நம்ம எங்கே பார்க்குறோம், ஆசாரிய முறைமையின்படி அவர் தேவாலயத்திற்குள்ள பிரவேசித்து தூபம் காட்டுகிறார். எருசலேமில் இவர் தூபம் காட்டுகிறார். அவங்க மனைவி இருக்கிறது யூதேயாவில், அப்போ எருசலேம்லேருந்து சற்று அப்பால் இருக்கிற ஒரு மலை பிரதேசத்தில் அவங்க இருக்கிறாங்க. எருசலேமில் இல்லை அவங்க. அப்போது இவர் தூபம் காட்டுகிற வேலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இவர் தூபம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அவர் தூபம் காட்டிக்கொண்டு இருக்கும்போதே அவர் வேலையை அவர் அழகாய் செய்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு தூதன் என்ன செய்கிறாரு, வலது பக்கத்தில் வந்து நிற்கிறார். கடந்த முறை நான் சொன்னது போல் வலது பக்கத்தில் நிற்கும் போது உடனடியாக இவருக்கு என்ன செஞ்சிருக்கும், அந்த வெளிச்சமும் அந்த மகிமையான தோற்றமும் கம்பீரமான அந்த தரிசனத்தை பார்த்ததும் இவர் கலங்கி போயிட்டாரு. அப்போ நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா, கலங்கினது மட்டும் இல்லை, பயப்படுறாரு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதை உங்கள் மனசில் வைத்து கொள்ளணுன்றதுக்காக தான் திரும்பி சொன்னேன். இப்போ 13வது வசனத்துக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, தேவ தூதன் வந்து பேசுகிறாரு இல்லையா. அவர் நின்னதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பாக எடுக்கும்போது ஒரு 9 முக்கியமான குறிப்புகளை எடுத்தேன். நான் அதை பற்றி விளக்கும்போது நீங்களும் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வேதாகமத்தை வைத்துட்டு எத்தனை காரியம் காணப்படுகிறது, ஒருவேளை 9 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இன்னும் ஆழ்ந்து பார்க்கும்போது இன்னும் அநேக காரியங்களையும் பார்க்கலாம். அதனால் 9 முக்கியமான காரியங்களை பார்க்குறோம். முதலாவது என்ன, நீ பயப்படாதே சொல்கிறார். முதலாவது அவர் சொல்கிறது பயப்படாதே. கடந்த முறையே நம்ம பார்த்தோம் இல்லையா, எதுக்காக நம்ம பயந்துட்டுருக்குறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வசனம் கிடைச்சிட்டு இப்படியும் நடக்குமான ஒரு பயத்தில் இருக்கிறோமா? பயப்படாதே. 365 முறை வேதாகமத்தில் பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்றத நாம் வாசித்திருக்கிறோம். முதலாவது அதுதான். 2வது அவர் சொல்கிறது இது ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன வேண்டுதல் அவர் பண்ணியிருக்கிறாரு? 2வது அவங்க நடக்கிறதுனா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூதன் காபிரியல் தூதன் சொல்கிறாரு உன்னுடைய வேண்டுதல். இந்த இடத்துல நீங்கள் விளங்கிக்கணும், காபிரியல் தூதன் என்று வரும்போது எப்போதுமே அவர் தூதன், தேவனிடத்தில் இருக்கிற செய்தியை இங்கு வந்து மனிதர்களுக்கு அறிவிக்கிறவர். இவர் வந்து நிற்கிறது, கடந்த முறையில் நான் உங்களுக்கு சொன்னதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க, இவர் தானியேல் கிட்ட நின்னதுக்கு அப்புறம் 400 வருடங்கள் கிட்டத்தட்ட தாண்டி இப்போ வந்து நிற்கிறார். அதனால் இடைக்காலத்தில் எந்த தூதனும் வரல. இடைக்காலம் அமைதலாக காணப்பட்டது. எந்த தூதன் வந்ததும் எழுதப்படலை. அப்போனா அமைதியான காலகட்டத்தில் தேவன் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அனுப்பாத அந்த காலகட்டத்தில் தேவன் எந்த செயலையும் செய்யவில்லை என்பது அர்த்தம் அல்ல. தேவன் எந்த வெளிப்பாடும் சில வேளையில் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருவார், அதுக்கப்புறம் அநேக நாட்களோ மாதங்களோ வருடங்களோ காத்துட்ருக்கும்போது நமக்கு எந்த வித மற்ற உறுதியும் கிடைக்கலனா நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்பட வேண்டியதில்லை. தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மை காட் இஸ் சைலண்ட் பட் ஹீ இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன். தேவன் எனக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இந்த இடத்துல இது நினைவுபடுத்துகிறது. எனவே இவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2வது இப்போ கேட்கப்பட்டதுனால என்ன நடக்க போகுது? 3வது உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் அவருடைய பெயர். அந்த எலிசபெத்துன்னு சொல்லும்போது அதன் எபிரேய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன செய்வா, உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், ஒரு குமாரனை பெறுவார். 3வது 4வது அவருக்கு நீ என்ன பெயர் வைக்கணும், அவருக்கு நீ வைக்க வேண்டிய பெயர் யோவான், ஜொஹனன் இல்லையா, யோவான் என்பன்ற எபிரேய மொழியின் அர்த்தத்தை நம்ம பார்த்தோன்னா காட் இஸ் கிரேஷியஸ். ஜான்னு சொல்லும்போது அது இப்போ இங்கிலீஷில் ஜான்னு சொல்கிறோம் இல்லையா, எபிரேய மொழியில் இருக்கிற அந்த யோவானுடைய அர்த்தம் என்னன்னா காட் இஸ் கிரேஷியஸ்.
அதோடு கூட இன்னும் அதை ஆழமாக பார்க்கும்போது காட் ஹஸ் ஷோன் ஃபேவர், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அந்த பெயரிலேயே தேவன் உன்மேல் கிருபையாக இருக்கிறார், தேவன் உனக்கு ஒரு அனுகூலத்தை செய்கிறார். அதனால தான் நீ என்னான்னு பேர் போடு, ஜான் போடு. அதனால் இந்த யோவான்ற பேர் மிக மிக அழகான அர்த்தத்தை உடையனால தான் அநேகர் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு தெரியும், அந்த பெயரை அநேகர் வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அடுத்தது என்னன்னா, அவருக்கு யோவான் என்று பெயர் வையேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்தது யோவான்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய அந்த பெயரின் அர்த்தத்தை முழுமையாக நம்ம என்ன செய்வோம், இறுதியில் பார்க்குறோம். இப்படி அவங்களுக்கு உனக்கு குழந்தை பிறக்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அடுத்தது அவர் சொல்கிறது என்ன நடக்கும், அடுத்தது சந்தோஷமும் மகிழ்ச்சியும். கட்டாயமா இல்லையா? மலடியாக இருந்தாங்க, குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, வயசும் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன செய்யுது, குழந்தை பிறக்குது. 14வது வசனம், பிறக்க போகுது. அதனால் குழந்தை பிறக்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம்னா என்ன, வெளியிலிருந்து நடக்கிற காரியத்தின் மூலம் நீ சந்தோஷமாக இருப்பது. சந்தோஷம் எப்போதும் ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹாப்பனிங்ஸ். அந்த ஹாப்பனிங் இஸ் கோயிங் டு பி அமேசிங். பிள்ளை இல்லாத உனக்கு, மிகவும் வயது சென்றவர்களாக இருக்கிற நமக்கு குழந்தை பிறக்க போது இது அந்த ஹாப்பனிங்கை வச்சு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதோடு கூட இல்லை, இது மனுஷனால் ஆகிற காரியம் இல்லை, இது தேவனால் ஆன காரியம். அதனால் இது உனக்கு எதையும் கொடுக்கும், மகிழ்ச்சியையும் கொடுக்கும். சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. மகிழ்ச்சி இஸ் கம்மிங் ஃப்ரம் இன்சைட். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவிலிருந்து வெளிவருது. அப்போ இவங்களுக்கு ரெண்டும் கிடைக்கும் என்று சொல்லிடுறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, அவன்னு சொல்லும்போது அவர் பரிசுத்தவானாகிய யோவான் ஸ்நானகனை குறிக்குது. அவருடைய பிறப்பின் நிமித்தம் மற்றவங்களுக்கெல்லாம், சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும். ஏன் சந்தோஷம் கிடைக்குன்னா, மலடியாக இருந்தாங்களே, இவ்வளவு வயசாச்சு, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இவ்வளவு வயதானவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்குதேன்ட்டு சுற்றி இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்குது, இவங்க 2 பேருக்கு. ஏன் இவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, தேவனோடு இருக்கிற உறவினால. தேவன் என் ஜெபத்தை கேட்டாரே, அது உள்ள இருந்து வருகிற சந்தோஷம். வெளியில இருந்து வருகிறது சந்தோஷம், உள்ள இருந்து நமக்கு தேவனோடு இருக்கிற உறவுல வர்றது மகிழ்ச்சி. மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். 15வது வசனம், அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்னா, யோவான் ஸ்நானகன் பெரியவராய் இருப்பார். அதுக்கு அடுத்தது அவர் என்ன செய்வார்னு பார்த்தா, திராட்சை ரசமும் மதுவும் குடிக்க மாட்டார். அப்போ இவர் ஒரு வித்தியாசமானவராக காணப்படுவார். இதுலேயும் முக்கியமானது என்ன தெரியுங்களா, அவர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவார். உங்களுக்கு தெரியுமா, யோவான் ஸ்நானகன் தான் பழைய ஏற்பாட்டில் வந்த கடைசி தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக வந்தவர். அதனால தான் அவரை என்ன சொல்கிறோம், ஃபோர் ரன்னர்னு சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டின்படி பார்க்கும்போது மல்கியாவில் நம்ம வாசிப்போம், மல்கியாவில் 4வது அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க, அதில் இருக்குது. இவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருப்பார். வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் முடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி அந்த காரியத்தை முடிப்பதற்கு அவர்கள் ஞானத்தையும் பலனையும் பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள். அவர் அது பழைய ஏற்பாடு. அதனால் இறுதியாக இங்கே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம், பரிசுத்த ஆவியினால் இவர் எப்போ நிரப்பப்படுகிறார், வயிற்றில் இருக்கும் போதே. மற்றவங்க எல்லாம் அந்த செயலை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாங்க. இவர் ஒருத்தர் தான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நிரப்பப்படுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிற, அடுத்து வருகிற பரிசுத்த வாட்டியாகிய மரியம்மாளுடைய காரியங்களை படிக்கும்போது நம்ம
அந்த இடத்துல இதை இன்னும் ஆழமாக பார்ப்போம். பரிசுத்தவாட்டியாகிய மரியம்மாய் உங்ககிட்ட வரும்போது என்ன நடக்குது? எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்றுன்னு பார்க்குறோம். காரணம் என்ன? அதை துள்ளுவதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரால் குழந்தையாக தாயின் வயிற்றில் இருக்கும்போதே யோவான் என்ன செய்கிறார்? யோவான் ஸ்நானகன் நிரப்பப்பட்டவராக இருந்தார். அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் வாங்க 16வது வசனத்துக்கு நம்ம வரும்போது நம்ம இன்னும் ஆழமாக அவரை கொடுத்து அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்குறோம். 16வது வசனத்தில் நீங்கள் திருப்பி வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான்னு போட்டிருக்குது. இது பரிசுத்தவானாகிய யோவானை குறித்து சொல்லுவது. அவர் என்ன சொல்லுவார், எப்படி செய்வாராம்? 17வது வசனத்தில் பாருங்க, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் இடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஏற்படுத்துவார். அப்போ பரிசுத்தவானாகிய யோவான் என்ன செய்வார்ன்றத இவர் சொல்லும்போது அவர் பெரியவராய் இருப்பார். பெரியவராய் இருப்பது மட்டும் கிடையாது, பெரியவராய் இருந்து அவர் என்ன செய்வார் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இதனால இவர் இந்த இடம் ரொம்ப முக்கியம். அநேகருக்கு இந்த 17வது வசனத்தில் அவன், அதாவது யோவான், எலியாவின் ஆவியும் பலனும் உடையவனாய் அவருக்கும் முன்னே நடப்பான். முன்னே நடக்கிறனால தான் he is known as forerunner. நான் இப்போ எலியான்னு சொல்கிறாரு, இது என்னான்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, எலியா வருவார்ன்றது நம்ம எந்த இடத்துல பார்க்குறோம்? 2 இடத்துல 2 கண்ணோட்டத்தில் இதை நீங்கள் விளங்கிக்கணும். வெளிப்படுத்தல் ரெவலேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல 2 பேர் வருவாங்க அப்படின்றத ஆண்டவர் 2 சாட்சிகள் எழும்பி மகா உபத்திரவத்தின் காலத்தில் 7 ஆண்டுகள் மகா உபத்திரவத்தின் காலத்தில் வருவாங்கன்னு சொல்லும்போது அநேக வேத அறிஞர்கள் வேதத்தின்படி ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு ரிசர்ச் செஞ்சு அவங்க சொல்கிறது எலியாவும் மோசேயும் வருவார்கள் என்று. நீங்கள் இது எங்கே இருக்குது? இந்த எலியா வருவார். எலியா வில் கம் இன் பர்சன். அவர் எப்படி வருவார்? எலியாவாகவே வருவார். ஏன்னா நமக்கு தெரியும் எலியா மரிக்கவில்லை. இன்னொருத்தர் இவர் கூட வருது, இது ரெவலேஷனில் வரதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோசே வருவார். அப்போ இந்த இடத்துல இவர்கிட்ட எலியா இவரை ரெஃபர் பண்ணுறாரு. யார் ரெஃபர் பண்ணுறா? தேவதூதன் சகரியாவுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. அது எலியாவின் ஆவியை உடையவர்னு இவர் சொல்கிறது எங்கே இருக்குது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் மல்கியா புத்தகம், அதுதான் கடைசி யோவான் ஸ்நானகனுக்கு முன்னதாக இருந்த தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில் நீங்கள் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது மல்கியா புத்தகத்தில் எலியாவின் ஆவியும் பலனும்னு அந்த இடத்துல அங்கே இருக்கிறத தான் இந்த இடத்துல அவர் கோட் பண்ணுறாரு. அப்போனா நம்ம ரெவலேஷனில் வெளிப்படுத்தலில் பார்க்குற எலியா யார், இந்த இடத்துல பார்க்குற யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்த எலியா யாருன்ட்டு உங்களுக்கு ஒரு மனதில் குழப்பம் இருந்தால், இந்த இடத்துல இருக்கிற எலியா என்று சொல்லுவது இவர் யாரை குறிக்கிறார்? யோவான் ஸ்நானகனை குறிக்கிறார். ஆனால் யோவான் ஸ்நானகன் எலியாவாகவே வந்தார் என்று குறிக்கவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லும்போது he did not come in person. யாரு? யோவான் ஸ்நானகன் எலியாவாகவே வரவில்லை. எப்போ அவர் எலியாவாகவே வருவார்னா, எலியா நாம் வெளிப்படுத்தல படிக்கிறோம் இல்லையா 11வது அதிகாரத்தில், அது உங்களுக்கு விளங்கலைன்னா வெளிப்படுத்தலை குறித்து நம்ம வேத பாடம் எடுக்கும்போது பைபிள் ஸ்டடி இன்னும் தெளிவாக விளக்குற. இந்த இடத்துல இவர் எலியாவின் ஆவியும்
பலனும் உடையவராக வந்தார். அதனால இதில் எந்த கன்ஃபியூஷனும் மனதில் வைக்காதீங்க. இவர் கோட் பண்ணி சொல்கிறது, இவர் அப்பேற்பட்ட ஆவி எப்படிப்பட்டதாக இருக்குதா? எலியாவை போன்ற ஆவி, எலியாவை போன்ற பலம். எலியா எப்படிப்பட்டவர்? நீங்கள் யோசித்து எலியாவை பற்றி நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா தனியாக நின்ன ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? அதுபோல் யோவான் ஸ்நானகனை பார்த்தீங்கன்னா அவரை போல் இதுதான் ரைட்டு, இதுதான் தப்பு இல்லையா? அது ராஜா செஞ்சாலும் சரி, அவர் முகத்துக்கு நேராக இதுதான் தப்பு, இது ரைட்டுன்னு சொன்னவர் நமக்கு தெரியும். அதனால் அவருடைய என்ன செய்கிறாங்க, யோவான் ஸ்நானகனுடைய தலையையே வெட்டிடுறாங்க இல்லையா? அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான், அதை ஒப்பிட்டு சொல்லுவதற்கு தான் இந்த இடத்துல எதை சொல்லியிருக்கிறது? எலியாவின் ஆவியையும் அவர் எதையும் உடையவராக இருக்கிறார், எலியாவின் ஆவியும் அதே பலத்தையும் உடையவராக இருக்கிறார். அதனால தான் யோவான் ஸ்நானகனை பற்றி நம்ம படிக்கும்போது இவர் வனாந்தரத்தில் சுற்றி தெரிந்து, உமக்கு தெரியும் வெட்டுக்கிளியையும் தேனையும் சாப்பிட்டார்னு, வனாந்தரத்தில் 30 ஆண்டுகள் சுற்றி தெரிந்து பல காரியங்களை அவர் செய்தார்னு பார்க்குறோம். அந்த வருடங்கள் நமக்கு சரியாக சொல்லப்படவில்லை. ஆனால் எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடையவராக இருக்கிறவரை தவிர எலியாவாகவே அவர் வரவில்லை. இதை வழங்கிக்கோங்க நீங்கள். அடுத்தது 18 வரும்போது, அப்பொழுது இப்போ இது வரைக்கும் நான் ஏறத்தாழ உங்களுக்கு சொன்னது, உங்களுக்கு ஒரு 9 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த 9 காரியத்துக்கு அப்புறம் யார் வந்துடுறா? நம்ம சகரியா வந்துடுறார். சகரியா வந்த உடனேயே அவர் பேச ஆரம்பிக்கிறார். சகரியாவால் என்ன செய்ய முடியல, இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இது சில வேளையில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்பது பெரிதல்ல, தேவன் யார் என்பது தான் பெரிது. இவர் ஊழியம் செய்கிறவர் தான், ஆனால் அவர்கிட்ட என்ன காணப்படல? விசுவாசம் இல்லை. நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவராய் இருக்கிறாரே, இது எப்படி ஆகும்னு தெய்வதூதனை திரும்பி கேட்குறாரு. தெய்வதூதன் சொல்கிற பதில்ல இருந்து இவர்கள் இடத்துல என்ன இருந்ததுன்னு நம்ம காக்கிறோம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தேவ சந்நிதியிலிருந்து வந்திருக்கிறேன், நான் காபிரியேல் என்ற தூதன், நான் உன்னோட பேசுகிறேனே, நீ இந்த இடத்துல இந்த நற்செய்தியை நீ என்ன செய்யல, நான் அனுப்பப்பட்டேன்றதை நீ என்ன செய்யலை, விளங்கிக்கலையே. நான் யாருன்றது உனக்கு தெரியாமல் போயிடுச்சே. நீ ஒரு ஆசாரியனாக இருந்தோம் உனக்கு தெரியலையே. அதனால் தகுந்த காலம் வரும் வரைக்கும் நீ என்ன செய்வ? பேச மாட்டேன். இந்த 20வது வசனம் ரொம்ப முக்கியமாக, நீ விசுவாசியாதபடியினால். இவர் பெரிய ஆசாரியன்மா, இன்னைக்கு நான் பெரிய காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம், ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தை பற்றி நான் பேசலாம், ஆனால் விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்குதா? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்ன்ற விசுவாசம் என்கிட்ட இருக்கா? நீங்கள் உங்களை யோசித்து பார்த்துக்கோங்க. பெரிய ஆசாரியன் இடத்துலையே விசுவாசம் இல்லைன்னா அப்போது நம்ம கிட்ட இல்லாமல் போகிறது சகஜமாக இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அதனால் இவருக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ விசுவாசம் இல்லாதனால நீ பேச மாட்டேன். அப்போ நம்ம என்னத்துக்கு இப்படி அவர் வாயை அடைக்கப்பட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இவர் பேச விட்டிருந்தா அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசியிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவரிடத்துல விசுவாசம் இல்லைன்றத தேவதூதனே சொல்லிட்டார். வேதாகமத்தில் அது என்ன செஞ்சிருக்குது, எழுதப்பட்டு, இட் இஸ் பீயிங் ரெக்கார்டட். அதனால் நம்ம தைரியமாக சொல்லலாம், அவரிடத்துல விசுவாசம் இல்லாததினால அவிசுவாச வார்த்தைகளை பேசும்போது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? தடையாக இருக்கும். அதனால் நல்லா கற்றுக்கோங்க. ஆண்டவர் நம்மளை பேசாமல் வச்சிருக்கணும்னா நம்ம வாயெல்லாம் என்றைக்கோ அடைச்சிருப்பார் இல்லையா? ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நமக்கு என்ன செய்கிறாரு? நம்முடைய வாயில் பேசாமல் இருக்க
அவர் தகுதி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு பேசுகிற வார்த்தையை கொடுத்துருக்கா. சகரியாவை போல் நம்முடைய வாய் அடைக்கப்பட்டிருந்தா யோசித்து பாருங்க. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்போ கடைசியாக நீங்கள் மீதி வசனங்களை வாசித்துக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல இவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுற வரைக்கும் இவர் பேசாமல் இருக்கிறாரு. பேசாமல் இருக்கும்போது யார் பிறக்கிறா? நம்முடைய பரிசுத்தவானாகிய யோவான் பிறக்கிறாரு. காட் இஸ் கிரேஷியஸ்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் ஆகிறனால. சகரியாவுடைய பெயர் எபிரேய பெயர் தானே, சகார் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா காட் ரிமெம்பர். சகார்னா ரிமெம்பர், டு ரிமெம்பர்னு அர்த்தம். ZACHAR, யா என்று முடிகிறது அல்லவா? அந்த யா என்றால் காட். ஸோ சுருக்கமாக சகரியா, அந்த எபிரேய மொழியில் சகரியா என்ற அந்த வார்த்தையின் சகாரியா என்பதன் அர்த்தம் காட் ரிமெம்பர்ஸ். எதை ரிமெம்பர் பண்ணுறாரு? என்ன அழகாக இருக்குது பாருங்கள். எலிசபெத்துடைய பெயர் எபிரேய மொழியில் எப்படின்னா ஏலுன்னா என்ன? காட். ஜெகோவா, யாவே ஜெகோவா, காட். அது அடுத்த ஷீபா என்று சொல்லுவது எலிசபெத். அந்த எலிஷிபா அது எபிரேய மொழியில். அதன் அர்த்தம் ஓத், ஆண்டவர் உடைய oath of God. So God remembers his oath. இவர்கள் 2 பேரை இணைக்கும் போது God remembers his oath. இப்போ எவ்வளோ நாட்கள் இவங்க காத்திருந்தாங்க? வருடங்கள் காத்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால், தேவன் அமைதியாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ நீங்கள் கேட்கலாம், 400 ஆண்டு காத்திருக்கணுமா? அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு இவ்வளோ நாள் காத்திருக்கணுமா? இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னார்னா அது நிச்சயமாக நடக்குமா? ஆயிரமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். 2 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்ஸ் டைமிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆண்டவர் தன்னுடைய நேரத்தின்படி செயல்படுகிறார். அவர் சொன்ன காரியம் தாமதமானாலும் நிச்சயமாய் நிறைவேறும். நம்முடைய தேவன் மறக்கிறவர் அல்ல. அன்பின் பரம தகப்பனே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, இவர்கள் 2 பேரும் இணையும் போது காட் ரிமெம்பர்ஸ் என்பவர் என்றதும், அதன் அடிப்படையில் காட் ஆஃப் ஓத் என்ற காரியமும் இணையும் போது எங்களுக்கு கிடைப்பது உம்முடைய கிருபை கர்த்தாவே, உம்முடைய ஃபேவர். அதனால் எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் காலம் கடந்து கொண்டு இருந்தாலும் நீர் நினைவில் வைத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.